கடைசி நாட்களில் தேவன் இவர்களை முன்குறித்தாரோ கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் கடைசி நாட்களில் எழுப்புவதற்காக கர்த்தர் உங்களை முன்குறித்து தெரிந்து கொண்ட நாள்தான் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த தொடங்கி அடுத்த 10 நாள் அந்த கூட்டங்கள் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடும். ஆமென் சொல்லுங்க. நம்புங்க, தேவன் செய்ய நினைத்தது. சொல்லுங்க, தேவன் செய்ய நினைத்தது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் எது தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். Whatever God has planned in your life, உங்கள் வாழ்க்கையில் தேவன் நினைத்தது, உங்கள் வாழ்க்கையில் தேவன் திட்டமிட்டது கர்த்தர் நிச்சயமாக for sure there is a miracle in the name of Jesus. சொல்லுங்க ஹalleluya. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய அசைவை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னைக்கு இந்த ஆராதனையில நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. இன்னைக்கு ஆராதனையில நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. Hello Pastor Derek, how are you? Good. Been long time. Brother Derek வந்திருக்கிறார் மத்தியில். சரி, இன்றைக்கு நம்முடைய ஆலயத்துக்கு KGF அப்படின்னு சொன்னா டக்குன்னு நீங்க மைண்ட் எங்கி ஓடிடாது. ஆமா, KGF இன்னும் அந்த படமா KGF அப்படின்னு மைண்ட் நீங்க போயிடக்கூடாது. KGF பெங்களூர்ல KGF ஒரு பகுதி இருக்கு. அந்த வழியா அந்த பாச நாங்கள் தமிழ் தெரியாது. சரி, கொஞ்சம் KGF அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு இடம் கொடுக்கிறாரு. ஆமா, அது நம்ம நீங்க தமிழ் படத்துல பாக்குற மாதிரி அங்க பாஸ்டர் தன்மை நிறைய வச்சிருக்காரு போடுங்க அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு ஊழியர்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சமீப நாட்கள்ல எஸ்டர் ரிவைவல் என்று சொல்லப்படுகிற ஒரு எழுப்புதல் அமெரிக்கா தேசத்துல பயங்கரமாக அதுல அவர் ஒரு பங்காக கர்த்தர் அவரை உபயோகப்படுத்தி தேவன் நடத்தி வந்திருக்கிறார். இதற்கு ஆமென் சொல்றார். அதுவே அவர்கள் பாதி மாதம் KGF இருப்பார், பாதி நாட்கள் அமெரிக்காவில் இருப்பார். உலகம் இன்னும் எழுப்புதலுக்காக அவர் பிரயாசம் போய் கொண்டிருக்கிறார். 22 வருஷமாக ஏறக்குறைய நம்முடைய 23 வருஷம் பாச சொல்றாரு. மலேசியா தேசத்துக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இப்பதான் மலேசியால மாற்றத்தை பார்க்கிறேன் அப்படின்னா. ஆமா, நம்ம சொல்லுவோம் நம்ம 9 ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் மாற்றம் வரப்போகிறது. இனி அடுத்த முறை வரும்போது தேசமே என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அது நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். Very soon you're going to see a massive revival happening in Malaysia. அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை நம்ப போகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போடு ராத்திரி வந்ததே தெரியாது. ஆனால் ஒன்று உறுதி, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். ஆமென். கர்த்தருடைய சபைக்கு மத்தியில் கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்கிற நாட்களில் our God has raised 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய ரட்சகர் உலகத்தை படைத்ததான தேவன் நம்முடைய ராஜாதிராஜ் கர்த்தாதி கர்த்தர் 2000 ஆண்டுகள் முன்பதாக உலகத்தில் மனிதனாக அவதரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து பரலோகத்தின் போதனையை போதித்து பாடல்பட்டு மறைத்து அடக்கம் செய்யப்பட்டு
மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்ததான இயேசு கிறிஸ்து சொல்வதான வார்த்தை, நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் நான் ஜீவனோடவே இருக்கிறேன். We are worshiping the risen God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், மகிமை நிறைந்த தேவனை ஆராதிக்கிறோம், பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம், மாறாதவரை ஆராதிக்கிறோம், என்றும் மாறாதவர், என்றுமானவரை ஆராதிக்கிறோம், நம்மை கைவிடாதவரை ஆராதிக்கிறோம், கடைசி வரையிலும் நித்தியமாய் நம்மை நடத்துகிறவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரை போல தெய்வம் யாரும் இல்லை. அவரை போல ரட்சிக்க யாரும் இல்லை. அவரை போல நேசிக்க யாரும் இல்லை. அவரை போல உதவ யாரும் இல்லை. அவரை போல நம்மை அரவணைக்க யாரும் இல்லை. பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். மகிமையின் தேவன் அவர். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலே அருமையான தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக அடிமையை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றியை நான் செலுத்துகிறேன். தேவனுடைய சமூகம், தேவனுடைய மகிமை இறங்கி வருகிற இடங்களெல்லாம் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் உயர்த்தப்பட அவர் மகிமை அந்த இடத்தில் இறங்கி வரும். அவர் மகிமை அங்கே தங்கி இருக்கும். தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுகிற இடம் எது என்றால், தேவன் எங்கே பிரியப்படுகிறாரோ அங்கே அவர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் பிரியப்படுகிற இடத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் மகிமைப்படுகிற இடங்களிலே கர்த்தர் கிரியைகளை செய்வார். அவருடைய மகிமை வெளிப்பட அவருடைய மகிமை நிழலிலே, அவர் மகிமையின் வெளிச்சத்திலே தங்கி இருக்கிற காவலிக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். வெளிச்சத்தின் பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்ததான நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உலகத்திற்கு காண்பித்து இருளில் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக கொண்டு வருவார். இந்த நாளிலே அருமையான போதகர் ஜெயசந்தையா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனை நேசிக்கிற ஒரு தேவ மனுஷனாக நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட அவருடைய சரீர பலத்தினாலையும் அவருடைய ஆவி பலத்தினாலையும் கர்த்தர் கொடுத்த சகல காரியங்களையும் முன்வைத்து தன்னை நானே அர்ப்பணித்து தேவன் ராஜ்யத்தை கட்ட அர்ப்பணித்து செய்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியரை எந்த இடத்தில் சபைக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக, அவருடைய மனநிலையை பிள்ளைகளுக்காக எல்லோரும் கரங்களை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் அவருடைய நாட்களிலே, அவருடைய காலங்களிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஏற்ற நபரை அவரே கொண்டு வருவார். ஏற்ற மனிதனை ஒரு பக்கத்தில் கர்த்தர் உருவாக்குவார். நம் தேவன் உருவாக்குகிற தேவன். அவர் உருவாக்கும் பொழுது, உருவாக்கப்படுகிற நேரத்தில் மனிதனுடைய கண்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. உருவாக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்படுவதான நேரத்தில் தானே உலகம் பார்க்கும், சாத்தானும் பார்ப்பான். ஆனால் கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது சாத்தானுடைய இறுதியும் கதை கலங்கி போய், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் என்ன பண்ணுவேன் என்று வகை தேடி அழிக்க நினைப்பான். ஆனால் தேவனோ முன்குறித்தபடினாலே, அவர் உருவாக்கினபடினாலே, அவர் அவரோடு கூட இருக்கிறபடினாலே மகா பெரிய ராஜ்யத்தை கட்ட பலத்தின் மேல் பலத்தையும் மகிமையின் மேல் மகிமையையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தந்து இவரை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய சபை கர்த்தருக்கு பலனடைந்து நீங்கள் நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடினால் நீங்கள் பலனடைந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய சத்துவத்தினாலே, தேவனுடைய வார்த்தையின் சத்துவத்தினாலே பலனடைந்ததான தேவ மனிதர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள்.
கர்த்தருடைய சமூகத்திலே பலனடைந்து வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Unless and until you are waiting upon the Lord, you cannot be strengthened. கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் பலனடைவார்கள். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் பலனடைவார்கள். கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறது தான் சண்டே சர்வீஸ் வேற. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருகிறது, கண்டிப்பாக வந்து கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதிக்க வேண்டிய பரிசுத்த ஓய்வு நாளை தேவனுக்கு நாம் ஒதுக்கி வைப்பது கட்டாயமாக தேவை. ஆனால் வார கூட்டங்களிலும் விசேஷமான ஜெப நேரங்களிலும் வேத பாடங்களிலும் கலந்து கொள்வதற்கான வாழ்க்கைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் காத்து கொண்டிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் தேவனுக்காக காத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால் தேவன் எங்களை பலப்படுத்த போகிறார். தேவன் எங்களை பலப்படுத்துகிறார் என்றால் எதற்காக பலப்படுத்துகிறார்? தேவன் எதற்காக பலப்படுத்துகிறார் என்றால் அவருடைய ராஜ்யத்தின் கிரியைகளை செய்ய, அவருடைய சித்தத்தை உலகத்தில் நிறைவேற்ற உயர பறக்க நம்மை செய்கிறார். சோர்ந்து போக மாட்டோம், ஓடுவோம், சோர்ந்து போக மாட்டோம், களைப்படைய மாட்டோம். வேதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம் செய்து முடிப்போம். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரணமாக வாரந்தோறும் சபைக்கு வந்து சபையின் நற்காரியங்களிலும் சபையின் எல்லா காரியங்களிலும் பங்கு கொண்டு அமைதியாக வீட்டுக்கு செல்லுவதல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உலகத்திற்கு வெளிச்சமாக ஜொலிக்கிற ஒரு வாழ்க்கை. இருளில் இருக்கிறவர்களை கர்த்தர் பக்கமாய் கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்க வேண்டிய வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே தேவன் கிருபையாக அருமையான ஊழியரை இதே இடத்தில் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நான் இவரை சந்திப்பேன், இவரை பார்ப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் எனக்கு இல்லை. ஆனால் இன்னொருவர்கள் தேவ மனுஷன் இவரை பார்க்க வேண்டும் என்று கொண்டு வந்து நான் பார்க்க வரும் பொழுது இவருக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தையும் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நான் அர்ப்பணிக்கின்ற வாழ்க்கையை பார்த்து தேவனுக்கு மிகவும் மிகவும் நன்றி செலுத்தினேன். அதன் பிறகு அருமையான ஊழியருக்கும் குடும்பத்திற்கும் நாங்கள் செபித்தோம், அவர்களும் எங்களுக்காக செபித்தார்கள். இன்றைக்கு உங்கள் மத்தியில தேவனுக்கு கிருபை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை சொல்ல கொஞ்ச நேரம் நான் எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். எங்களுடைய ஊழியம் யங் ரீபர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்கிறதான ஊழியத்தின் சார்பாக இங்க இருக்கிறதான அருமையான ஊழியருக்கும் உடல் ஊழியர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிறதுக்கு முன்பதாக பாஸ்டர் எவ்வளவு நேரம் நான் டைம் எடுக்கணும்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் குறித்தான காரியங்கள் பேசிட்டே இருந்தாலும் டைம் கேட்க மறந்துட்டேன். வாட்சும் தேடி பார்க்கிற வாட்சும் இல்லை. ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், blessed are those who give short messages, short sermons, for they shall be invited again. இன்றைக்கு not to be invited again அந்த எண்ணத்தோடு நான் சின்ன மெசேஜ் கொடுக்கல. வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், able to see young people, a mixed group of people, தாய் தகப்பன், மூத்தவர்கள், இளம் வாலிபர்கள், தங்கச்சி தம்பி. I'm seeing a mixed group of people. This is beautiful, very beautiful.
நீங்கள் எல்லோருமே தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்ச நேரம் pay your attention to the word of God. It is a choice. தேவனுடைய சத்தத்தை கேட்பது choice. You have to make yourself, you have to speak to yourself and tell, you know what, I have to listen to the voice of God. I will hear the voice of God. அப்படின்ற தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். This is a choice. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், இல்லை தேவனே என்னோடு பேசும் என்று நீங்கள் சொல்லலாம். God always speaketh, but there are very few listeners. ரொம்ப few. தேவ சத்தம் நிறைய பேருக்கு கேட்கிறது போல இருக்கும், ஆனால் கொஞ்சம் பேர் தான் கவனத்தை செலுத்துவார்கள். அந்த கொஞ்சம் பேரை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கொஞ்சம் பேரை தான் கடைசி நாட்களில் தேவன் உபயோகப்படுத்த போகிறார். அந்த கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை இந்த 66 புத்தகங்களில் பார்க்கும்போது எல்லா வசனத்தையும் எடுத்து எல்லா வசனத்தையும் பிரசங்கம் பண்ணலாம். ஏனென்றால் every word in the living book, the Bible, ஜீவிக்கிறதான புத்தகமாகிய இந்த ஜீவனுள்ள புத்தகத்தில் எல்லா வார்த்தையும் கிரியை செய்கிற வார்த்தையாகவே இருக்கிறது. எல்லா வார்த்தையும் வல்லமையினால் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது, ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அதிலிருந்து சில வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கவனமாக பார்ப்போம். Colossians chapter 2. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 2 வசனங்களை நாம் படிக்க நாம் கேட்போம். Therefore, as you received Christ Jesus the Lord, so walk in him, rooted and built up in him, and established in the faith, just as you were taught, abounding in thanksgiving. இத அப்போஸ்தலர் பவுல் மிகவும் தெளிவாக கொலோசியருக்கு சபைக்கு அவர் எழுதும்போது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சபையே, தேவ ஜனமே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படியே நீங்கள் அவரிலே நடங்கள். Walk in him. Walk with Jesus. Walk in Jesus. அப்படிதான் சொல்லுது. அவரிலே நடங்கள். தமிழ்ல யாராவது படிப்பீங்களா? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். அவருக்குள் நடங்கள். ஆங்கிலத்தில் நீங்க படிக்கலாம். young people, everyone here can understand that. It says, so walk in him. தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது, தேவனில் நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. இரண்டும் சரியானதாக இருக்கிறது போல இருக்கும். ஏனோக் walk with God. அவன் கர்த்தரோடு சஞ்சரித்தான், கர்த்தரோடு நடந்தான். இங்க கர்த்தர் கிறிஸ்துக்குள் நடங்கள் என்று வசனம் சொல்கிறது, which means walk according to the word of God. Amen. தேவனோடு நடக்கிறது எப்படிங்க? Walk according to the word of God. You and me, we cannot walk in Christ without knowing the word of God. எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டீங்க இந்த உலகத்துல? ஆமென். சக்சஸ்ஃபுல் அப்படின்னா வெற்றியான ஒரு வாழ்க்கை. The greatest success of a person in Christ. உலகத்திலேயே கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு பெரிய ஒரு சக்சஸ் எது தெரியுமா?
If you want to be a successful man in the world, we have to know something very important. Successful man யார் என்றால் உலகத்தை ஜெயிக்கிறவனே successful man. The person who wins the world is the most successful man on the face of the earth. A man cannot succeed or overcome the world unless and until he is built on the word of God and unless and until he is walking in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் நடக்காவிட்டால், கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வசனத்தில் வளர்ந்து பலனடையாவிட்டால் நாம் வெற்றியின் வாழ்க்கையை வாழவே முடியாது. உலகத்தினுடைய வெற்றி எல்லாம், உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வித்தியாசமாக காணப்படும். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய வெற்றியே வித்தியாசமாக காணப்படும். என்னை பின்பற்ற நீங்கள் விரும்பினால், என்னை பின்பற்ற நீங்கள் முற்பட்டால் ஒன்றை சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புரியலான எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு தன் வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து, உங்கள் வாழ்க்கையை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, உங்களுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வாங்க என்று சொல்கிறார். That is the beginning of the victorious life. வெற்றியின் வாழ்க்கை அங்குதான் ஆரம்பிக்கிறது. Young people, let me tell you something. Your education and your qualifications and your skills and your talents, all those bring a victorious life, maybe a successful life to the world standard, which is important. ஆனா அதை காட்டிலும் நமக்கு தேவையானது ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைகிறது உலகத்தை ஜெயிப்பார்கள். They will overcome the world, which is they will overcome the sin. The greatest thing a person can enjoy is overcoming the sin. பாவத்தை ஜெயிச்சிட்டோம்னா அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய கிருபையினால பாவத்தை ஜெயிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் கிருபை தருகிறார். பாவத்தை ஜெயிக்க முடியாம தடுமாறுகிற நேரத்திலும் என் தேவனே பாவத்தை நான் ஜெயித்து வாழ எனக்கு பலனை தாரும் என்று சொல்லும்போது கர்த்தர் பலனை தந்து நடத்துகிறார். இந்த இடத்துல 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, as you receive Christ Jesus the Lord, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது போல, அங்கீகரித்தது போல என்று சொல்கிறார். ஒரு மனிதன் வேதம் சொல்கிறது, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போயிருக்கிறார்கள். உலகத்தில் 850 கோடி ஜனங்களுக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 850 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல வேதத்தின் படி பார்க்கும்போது எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போயிருக்கிறார்கள். They lost the glory of the Lord. The glory of the Lord is the presence of God. தேவ பிரசன்னத்தை இழந்து போனார்கள். தேவனுடைய மகிமை அவர்களுக்குள் இல்லை. தேவ மகிமையை இழந்து போனதுக்கு காரணம் பாவம் செய்தபடினாலே. பாவம் செய்ததால மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ மகிமை தங்கி இருக்காது. இதுதான் நடந்தது. அப்போ பாவம் வந்ததினாலே மனிதன் தேவனுடைய மகிமையை அற்று போனான். ஆதாம் மூலமாக பாவம் உலகத்துக்குள்ளாக வந்தது. அந்த பாவத்தை சாபத்தையும் கர்த்தர் மாற்றவே இயேசு கிறிஸ்துவை 2000 வருடத்துக்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு தேவன் தந்தருளினார். முதல் ஆதாம் மூலமாக பாவம் வந்தது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பாவத்திற்கு விமோசனம் வந்தது. ஹல்லேலூயா. பாவத்திற்கு விமோசனம் தேவன் கொண்டு வரும் பொழுது என்னை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை தான் இந்த 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, நீ ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா? அவரை நீங்கள் ரட்சகர் என்று அங்கீகரித்தீங்க இல்லையா? அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சபைக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? தேவனை நேசித்து வந்திருக்கிறீங்க இல்லையா? நீங்க எப்படி வாழணும்னா, நீங்க அவரிலே நடக்க வேண்டும், அவரிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தின் உச்சத்தை பார்த்ததான மனிதர்களிடத்தில் கேட்டால், தரித்திரத்தின் அடிமட்டத்தை பார்த்தாலும் அவர்களுக்கு என்ற ஒரு கடைசி மூச்சு அவர் விடுகிற நாட்களிலே அவர்களிடத்தில் பேசினார். எதையாவது ரொம்ப முக்கியம் கேட்டால் அவங்களுக்கு ரட்சிக்கப்படாத இருக்கிறார் சொல்ல தெரியாது. என்ன தெரியல, என்னத்துக்கு வாழ்ந்தது தெரியல, ஏன் இவங்க சம்பாதிச்சது தெரியல, ஏன் இவங்க இல்லைன்னு தெரியல, எதுவே தெரியாமல் இருக்கிற வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு நான் பார்க்கிறேன். ஆனால் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் purpose-filled life வாழ முடியும். வாலிப பிள்ளைங்க, மலேசியா தேசத்தில் you have so much of blessings. You can dream your dreams and you can have them fulfilled with your great efforts. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடினமா உழைச்சிருந்தா நீங்க நினைத்ததான காரியங்களை நீங்கள் அடைய முடியும். அவைகளெல்லாம் மனிதனுடைய பலத்தினால் முடியும். ஆனால் கிறிஸ்துக்குள் நீங்கள் பலனடைந்து வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்டதான சபைக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஒப்பு கொடுத்து வசனத்தில் நீங்கள் வளர வாழும் பொழுது உண்மையான பலத்தின் மேல் பலனை நீங்கள் அடைவீர்கள், ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இங்க தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நடக்க வேண்டும். அதன் பிறகு rooted. I'm trying to say this evening, I love to see that this church is being always built upon the word of God. Amen. Young people, the Spirit of God takes the word of God to build a man of God. The Spirit of God takes the word of God to build a woman of God. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால் வேதத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். வேதத்தில் வளர வேண்டும் என்றால் வாழ்க்கை நாம் ஒப்பு கொடுத்தால் we will be rooted. இங்க ரெண்டு காரியங்கள் பார்க்கலாம். rooted, நம்ம வேரூன்றி இருக்க வேண்டும், which goes under the ground. பூமிக்கு கீழே நாம் வளர வேண்டும். அதே போல built up, நாம் மேலையும் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். Hallelujah. So if you want to be a blessed man, you know who is a blessed person? Blessed person is not just a blessed person having everything and living on the life. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார்? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எது? ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்னவென்றால் அவர்கள் நிறைவினால மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார்கள். அவர்களுடைய நிறைவினால மற்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவருடைய நிறைவினால சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவருடைய நிறைவினால உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆசீர்வாதம் என்பது தன்னுடன் நிற்பதல்ல. ஆசீர்வாதம் தனக்கும் மிஞ்சி மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒன்று வரும். அதுதான் நிறைவான ஆசீர்வாதம். அந்த நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்றால் we should be rooted down in the Lord, we should be built up in the Lord. கேதுரு மரத்தை போல நீ செழித்திருப்பாய் என்று வசனம் சொல்கிறது. கேதுரு மரத்தினுடைய குணத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது லெபனானின் கேதுரு மரத்தை போல்
இருப்பாய். லெபனானில் போய் பார்த்தேன். இஸ்ரேல் தேசத்தில் பார்க்கும் பொழுது ஒரு முறை நான் பாகிஸ்தான் பார்டர் போயிட்டு ஊழியத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல பார்த்தேன். கேரள மரம் கீழே மேல வளர்ந்துருக்கு. 100 அடிக்கு மேல வளர்ந்துருக்கு. மேல உயரம் பெரிய மரம், நிறைய மரங்கள். அந்த மரம் காத்தடிக்கும் பொழுது, வளரும் பொழுது காத்தடிச்சா இப்படி இருக்கிற மரம் வந்து அப்படியே உடையிற மாதிரி உடையும். தூரத்துல இருந்து பார்க்கறது உடைச்சே போயிடுச்சு தான் சொல்லுவாங்க. இது எதுக்கு மிஞ்சி அந்த மரம் வளராதுங்கிற பார்வை போல காட்சி அடிக்கும். ஆனால் அந்த மரம் இப்படி சாயம் இப்படி அடிக்கிற காத்துல அடிச்சு அப்படியே வளரும். அது வளர 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 உயரமாக வளரும். அதனுடைய காலைகளை பார்த்தா எவ்வளவு உயரமாக வளர்ந்திருக்கிறதோ அவ்வளவு ஆழமாக அதனுடைய வேரும் போயிருக்கு. அதனுடைய ஆழம் என்ன ஆகுதுன்னா, பூமி வெடித்து 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 கேதுரு மரத்தினுடைய வேர்கள் கல்களையும் உடைத்து வேளாக உள்ள போகும். அப்போ பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் வர 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 கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கற்களையும் கற்பாறைகளையும் உடைத்து கீழையும் போவோம். கற்களையும் கற்பாறைகளையும் மலைகளையும் உடைத்து மேலையும் போவோம். கர்த்தருடைய சனம் பயங்கரமாக உலகத்தில் வளர்கிற நாட்கள் இருக்கு. நம்ம பார்த்து எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இதெல்லாம் சாதாரணமான கட்டடம் இல்லை. This man, this family, this church is not built easily. சும்மா கட்டப்படல, சும்மா கட்டப்படல. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு. புயல் வரும், காற்று வரும், கொந்தளிப்பு ஏற்படும், பிரச்சனை ஏற்படும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்டதோ அசையாமல் அப்படியே நிற்கும். புயல் வரும், காற்று வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். மணலின் மேல் கட்டப்பட்டதோ இடிக்கப்பட்டு போகும். கற்பாறையில் மேல் கட்டப்பட்ட வீடு எது தெரியுங்களா? கற்பாறையில் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை எது தெரியுமா? கற்பாறையில் மேல் கட்டப்பட்டதான சபை எது தெரியுமா? தேவனுடைய வசனத்தின் மேல் கட்டப்பட்டது. தேவனுடைய வசனத்தின் மேல் கட்டப்பட்டது. குடும்பம், சபை, தனிப்பட்ட வாழ்க்கை must be built upon the word of the Lord. கர்த்தருடைய வசனத்தில் நீங்க நிலைத்திருக்கிறதான நேரத்தில் தான் கீழே நம்ம வளர முடியும். மேலவும் நிறைய நேரத்தில் மேல வரணும்னு சொல்லிட்டு கீழே வளராமலேயே விடுவோம். மேல கொஞ்சம் எழுதுவோம், ஒரே காத்து, அவ்வளவுதான் பிளாட். மறுபடியும் எழுச்சிக்க முடியவே முடியாது. இருந்த இடம் கூட காணாம போயிடும். எத்தனையோ மரங்கள் புயல் வரும் பொழுது, காற்றடிக்கும் பொழுது, சீதோஷ்ண நிலையிலெல்லாம் மரத்திற்கு சாதகமாயினால் அதற்கு எதிர்பார்க்க இருக்கிற நேரத்தில் எந்த இடத்துல மரம் இருந்தது என்று தெரியாமல் அடித்துக் கொண்டு போனதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் சில மரங்கள், எல்லா மரங்களும் அடித்து போனாலும் சில மரங்கள் நின்று கொண்டே இருக்கும். தேவனுடைய சபையே, உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. விசுவாசத்தில் இருக்கிறவர்களே வஞ்சிக்கப்படுகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரிலே வளர்ந்து பலனடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்க ஒவ்வொருத்து வாழ்கிற மனுஷனே ஆழமாக வளருவான், உயரமாக வளருவான். எந்த காரியமான அசைக்காது. அவங்களுக்கு அட்ரஸ் சொல்ல தேவையே இல்லை. You know, the person who grows deeper, rooted deeper in the soil, and the person who built up, இவங்களுக்கு அந்த அட்ரஸே தேவையில்லை. அட்ரஸ் என்ன தெரியுங்களா? புயல் வரும், காற்று வரும், எல்லாம் போயிட்டு இருக்கும், இது மட்டும் நின்று இருக்கும். அதுதான் அட்ரஸ். தேடி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாத சிலர் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு ஒரு மரத்தை தேவன் நிற்க வைப்பார். அந்த மரம் தான் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற காரணம். உங்கள் குடும்பம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம்,
உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் உங்கள் குடும்பம் வெளிச்சமா இருக்க கர்த்தர் வைப்பார். எப்படிங்க எங்க குடும்பம் இந்த குடும்பம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, எப்படிங்க இந்த குடும்பம் மட்டும் எது வந்தாலும் அப்படியே இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நல்லாவே இருக்கிறாங்க, வெளியே வரும்போது சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லும் பொழுது நீங்க நேரம் கிடைத்தால் கர்த்தர் சமயத்தை வாங்கி செய்யும் பொழுது நீங்க சொல்லணும், கர்த்தருடைய தயவுனால நாங்கள் வசனத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் எங்களை காக்கிறார். கர்த்தர் செய்கிற கிரியைகளுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் மேன்மையை தேடவே கூடாது. எல்லா நேரத்திலும் தேவன் 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 என்று அவர் சொல்லி அவரையே நாம் வெளிப்படுத்துகிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவர் உடைய நிழலில் தங்குகிறோம். நிழலில் தங்கணும், அவர் உன்னதமாகவே இருக்கிறோம். ஆமென். அவர் நிழலில் தங்கணும். அவர் நிழலில் தங்குகிறது தான் வசனத்தில் தங்குகிற வாழ்க்கை. அவர் நிழலில் தங்குகிறது தான் கிறிஸ்துவில் நடக்கிற ஒரு வாழ்க்கை. Young people, guard your purity. உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பரிசுத்தத்தை வாலிப காலத்தில் காத்துக் கொள்கிற எந்த ஒரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். பரிசுத்தத்தை காத்து கர்த்தருடைய பயத்தில் நீங்கள் வளர ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கிருபையினால வெளிச்சமாய் இருக்கும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். Church is not a place where we come and buy something. இது வியாபார ஸ்தலம் இல்ல. இந்த இடத்துல வந்து எனக்கு இது வேறு பாஸ்டர் சொல்லிக்கோ இல்ல சபையில உட்கார்ந்துக்கோ தேவனுடைய குடும்பம் என்று வாங்கிட்டு போக இது வியாபார ஸ்தலம் அல்ல, இது பரிசுத்த இடம். இந்த இடத்துல நீங்க வரும் பொழுது பயபக்தியோடு வருகிற தேவ பிள்ளைகள், சபைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிற தேவ பிள்ளைகள், சபைக்குள் வரும் பொழுது சபையுடைய ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிற தேவ பிள்ளைகள், சபைக்குள் வந்த பிறகு சபை தரிசனத்தோடு இணைந்து ஊழியக்காரர்களோடு கை கோர்த்து இந்த சபையின் தரிசனத்தில் என்னையும் தேவன் பங்காக வைத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிற தேவ பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் கற்பாறைகள் கட்டப்பட்ட குடும்பத்தை போல வசனத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டிருக்க ஆவியானவர்கள் உதவி செய்வார். கர்த்தருக்குள் வளர்கிறது என்று சொல்றது வந்து நைட்டு ஜாப் பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில இருந்தா வளர்ந்துட்டு நல்லா நினைக்காதீங்க. Every bit of your life counts for it. சின்ன சின்ன காரியங்கள் கூட நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழும் பொழுது, சின்ன சின்ன காரியங்களில் கூட நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. நான் லாஸ்ட் டைம் வரும் பொழுது நிறைய பெயிண்ட் எல்லாம் பண்ணல, ஒர்க் பண்ணிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நிறைய பண்ண வேண்டியதா இருக்கிறது பாசம் சொல்றாங்க, இன்னும் அழகாக இருக்கிறது. அப்போ இந்த கட்டப்பட்டதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு அழகா இருக்குது நல்லா இருக்குது நான் சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. இதுக்கு ஒரு பாடம் இருக்கு, இதுக்கு பணம் தேவை இருக்கு, இதுக்கு ஆட்கள் உதவி தேவை இருக்கு, இதுக்கு ஜெபித்து தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியது இருக்கு, இதற்கு உழைப்பு இருக்கு. இவைகளெல்லாம் பார்க்கணும்னா நான் இன்னைக்கு ஒரு மணி நேரம் உள்ள இருக்கிறேன், இதுதான் நான் பார்க்க முடியும். ஆனா இதுக்கு பின்னாடி 1 வருஷம் 2 வருஷம் செஞ்ச வேலைகள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதற்கு கை கோர்த்துவதையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தில் நான் சிலருக்கு சொல்லுவேன், நான் முடிகிற நேரம் வந்துச்சு, சிலருக்கு சொல்லுவேன் பாருங்க, நேரம் கர்த்தர் ஒரு சூழ்நிலையை நமக்கு வாய்ப்பை நமக்கு கொடுக்கும் பொழுதே கர்த்தரோடு கைகோர்த்து ஊழியம் செய்ய நாம் முன்வர வேண்டும். தேவன் கொடுக்குமான நேரத்தின்படி நாம் கிரியை செய்ய தவறிவிட்டார். Our God is not a poor God. பணம் நான் தேவனுடைய ஊழியத்தில் 30 வருடங்களாக முழு நேரம் உழைத்து இருக்கிறேன்.
நூற்றுக்கணக்கான சபைகளை கர்த்தர் ஆரம்பிக்க தந்தார், கிருபை தந்தார். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு பைபிள் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஆளுநங்க கர்த்தருடைய தயவினால எழுப்புவதற்காக, ஜெபிக்கிறதுக்காக, சபைகளை உற்சாகப்படுத்த ஊழியர்களோடு கூட ஜெபிக்கிற ஊழியக்காரர்களோடு சேர்த்து ஜெபிக்க நான் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அஸ்திய ஒரு அனுபவத்துல நான் பார்த்த காரியம் ஒன்று, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நாள் ஒரு குறையும் கர்த்தர் தருகிறது. கடினமான பாதை இருக்கலாம், ஐயோ இது இன்றைக்கு இருந்தால் நலமாயிருக்குமே என்பதான நேரத்துல இல்லாமல் போவதை போல இருக்கலாம். இல்லாமல் போகிறதுனால தேவை இல்லை என்று அர்த்தம் இல்லை. இல்லாமல் போகிறதுனால என்ன தெரியுது அர்த்தம்? கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருடைய நேரத்தின்படி அவர் செய்வார். அவருக்கு நம்ம அடங்கி ஒப்பு கொடுக்க முடியாது. தேவனே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சாயங்கால நேரத்தில் தேவ சபையே, தேவன் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுல ஒன்று உங்க சரீர உழைப்பை சபைக்கு கொடுக்கிற ஒரு நாட்கள் இருக்கும். வந்து சரீரத்தில் சேர் போட வேண்டியது இருக்கலாம், இல்ல சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கலாம். சில சரீரத்தினால உழைத்து செய்ய வேண்டிய நாட்கள் ஒன்று இருக்கும். அந்த நாட்களில் நீங்க செய்தால்தான் வாய்ப்பு. இப்போ யாருன்னா பெயிண்ட் அடிக்க சொல்றதுக்கு வாங்க, எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு உதவி செய்ய வாங்க, யாரையும் பாஸ்டர் கூப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. ஐயா பெயிண்ட் அடிக்கிற ஐயா நீங்க வந்து கேட்டா கூட அந்த வாய்ப்பு இல்லை. அதே போலதான் தேவ ராஜ்யத்திற்கு கொடுக்கிறது கூட அதுதான். நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவேன், என்ன நான் நிறைய வாழ்க்கை ஊழியத்தில் வளர்ந்தாங்க, பெரிய பெரிய ஸ்தானத்தில் உலகத்தில் அநேக இடங்கள் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன, தம்பி there is a time to give. அந்த நேரத்தில் நீங்க கொடுக்கலன்னா அதே காசு குப்பையில போடுறது மாதிரி ஒரு சூழ்நிலை விடுவாங்க. பணமும் பொண்ணும் வெள்ளியும் வெல்த்தும் எல்லா நேரத்திலும் தட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி இருக்காது. சில நேரத்துல தூக்கி எறிகிற நேரமும் வரும். தூக்கி எறிகிற நேரத்துல இந்த பணம் தேவைப்படாது. தேவைப்படுகிற நேரத்துல கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் பரிசுத்த வாழ்க்கை காலத்துல உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டிய நேரத்துல உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லி வாங்க. தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் மகன் பரிசுத்தமாய் வளரட்டும்ப்பா. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இல்ல கூப்பிட்டு உட்கார்ந்து தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவனே என் பிள்ளைகளை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்க. இந்த காலேஜ்ல, இந்த யூனிவர்சிட்டியில, இந்த உலகத்துல, இந்த இடத்துல போயிட்டு என் பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஏங்குறோமே, எதிர்பார்க்கிறோமே, அதற்கும் மேலாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம், அந்த சந்ததியை கர்த்தர் தனியாகவே பிரித்து வைப்பார். ஜபத்தினால துவைக்கப்பட்ட, ஜபத்தினால நிரப்பப்பட்ட எந்த ஒரு குடும்பமும், ஜபத்தினால நிரப்பப்பட்ட எந்த ஒரு குடும்பமும் அவருடைய சந்ததியும் விசேஷமாகவே இருக்கும். அது ஒரு மாதிரி, அது வந்து இந்த பர்பிள் லைன் போட்ட மாதிரி இருக்கும். எல்லாம் வேற மாதிரி இருந்தால் ஒரு பர்பிள்னா, பர்பிள் என்ன கலர் குறிக்குதுங்க? What is the purple color represents? ராயல் பிளட். ஜெபிக்கிற குடும்பம், கர்த்தரை நம்புகிற குடும்பம், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற குடும்பம், தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற குடும்பம். எங்க வீட்டுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து ஜெபத்துக்கு இடம் கொடுக்கிறோம். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க சொல்றேன். அப்படிப்பட்ட குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்தை தேவன் ராயல் பிளட்டை போல தனியே பிரிச்சு வைப்பார். ஸ்ரீவனாக வளரும் பொழுது என்னுடைய தாயின் தகவலும் எந்த ஊழியக்காரர் வந்தாலும் வீட்டுக்கு வாங்க, எப்போதான் சாப்பிடணும், எப்போதான் இருக்கிற காணிகளை ஏதாவது அவர்கள் முடிஞ்சதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனாலேயே நிறைய ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வருவாங்க. அன்பம் வரும். அதனால காணிக்காக எந்த ஊழியக்காரர் வர மாட்டாங்க. ஆனா அன்பா கவனிக்கிறாங்க. அன்பா இருந்தா வருவாங்க இல்லைங்களா?
இடத்துக்கு நாங்க ஊழியம் செய்ய வரோம். ஆனா வாங்க சொல்லிட்டு வரத்துக்கு நாங்க இல்லை. அன்பா எங்களுக்கும் அன்பா இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் காண்பிப்பார். அப்போ அன்பா இருக்கிற நேரம் எங்க குடும்பத்தை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அன்பா கவனிச்சுட்டு இருந்துட்டு போவாங்க. அப்படி போக 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 இன்றைக்கு அடிமை பார்க்கிற உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமையில் கர்த்தர். இதை நான் சம்பாதிக்கல, என் தாயின் தகவலும் செய்துதான கர்த்தருக்கு பணிகளை செய்துதான நாட்கள். அது ஒரு நேரம். இப்ப எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அதை கண்கூடாக பார்த்து எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் சொல்லுகிற காரியம், மனைவி நானும் செய்கிற காரியம் என்ன? முடிந்த அளவுக்கு ஊழியர்களை அன்பாய் கவனிப்போம். ஏன்னா அப்படி நம்ம செய்யும் போது எங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என் மனைவியும் அதை அனுபவிக்கிறாங்க, அவங்க குடும்பமும் அப்படிதான் இருந்தாங்க. கர்த்தருடைய காரியத்துல ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது அந்த குடும்பம் தேவனால் இந்த உலகத்துல பயங்கரமான ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டிருப்பார்கள். பயப்படாதீங்க. நாம் பயப்படுவது கூட்டம் அல்ல. நம்முடைய எதிர்காலம் நாம் தெளிவாக கர்த்தர் வைத்து நடத்துவார். ஒரு நேரத்தில் நான் ஊழியத்தின் வாழ்க்கையில கிராமமாக சென்று, இன்றைக்கும் அதை செய்யுங்க, கிராமமாக சென்று ஊழியத்தை செய்த அனுபவம் இருக்கு. உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கோம், மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. மாட்டு வண்டியிலையும் பஸ்ஸுங்க அந்த இடத்துக்கு போவாதுன்னு அந்த வழியில மாட்டு வண்டி போனா அதில் உட்கார்ந்து போய் ஊழியம் செஞ்ச நாட்களும் எனக்கு இருக்கு. அவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் சில தேசங்களுக்கு போகும்போது எனக்குன்னு சொல்லி ஒரு பிரைவேட் ஜெட் அனுப்புனாங்க. நிறைய நேரத்தில் அது பிரயாணம் பண்ணிருக்கேன், அதுவும் இருக்கு. மாட்டு வண்டியில் போனது பெருசா, பிரைவேட் ஜெட் எனக்காக ஒரே ஒரு பைலட்டு கொடுத்துட்டு நான் மட்டும் பறக்கிறேன், அது பெருசானா எதுவுமே பெருசா தெரியல. என் தெய்வம் எனக்குள்ள இருக்கிறது தான் பெருசா இருக்கு. ஆமென். இதெல்லாம் உலகத்துல கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுது அந்த சந்ததியை கர்த்தர் உபயோகப்படுத்துவதையோ மனுஷர் பார்த்து ஆச்சரியம் அடைவார்கள். அப்பொழுது நாம் சொல்லுவோம், இது என்னால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய அல்ல, எனக்குள் இருக்கிற தேவனால் நடக்கிற காரியம். நீங்க குடும்பமா எழுதுன்னு சொல்லணும். நீங்க குடும்பமா எழுதி என்ன சொல்லணும்னா, என்னால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, எங்களுக்குள், எங்கள் குடும்பத்திற்குள், என் வாழ்க்கைக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் நடக்கிற காரியம். The world must know the truth. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீங்க you should be rooted and built in him and established in faith. அதோட நான் முடிக்கிறேன். என்னதுல? விசுவாசத்தில் என்னவா இருக்கணும்? உறுதி பற்றுள்ளவராக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். விசுவாசத்தில் ஒரு மனுஷன் உறுதியா இருந்தாலும் ஈஸி இல்லை. சும்மா எனக்கு விசுவாசம் சொன்னதெல்லாம் விசுவாசத்தில் இல்லை. விசுவாசி சொல்றதுனால விசுவாசியா இல்லை. உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும். உங்கள் விசுவாசம் டெஸ்ட் பண்ணுகிற நேரம் வரும். அத்தன்டிக்காக டெஸ்ட் பண்ணுகிற நேரம் வரும். உலகத்தில் இருக்க சோதனைகள் வரும்போது விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிற நேரம் வரும். அப்போ விசுவாசம் டெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டெஸ்ட் தான். என்ன? whether your faith is established or not. உறுதிப்பட்டிருக்கிறதா இல்லையா, இதுதான் டெஸ்ட். தாசியா கம்மியானதா இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? எஸ்டாப்லிஷ் ஆயிடும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 9 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்து God and me என்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் உலகத்தில் அநேக இடங்களில் நடந்த தேவன் எனக்கு வழிநடத்தினார். God and me, தேவனும் நான், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கடைசியாக பரலோகத்துக்கு போகும்போது குடும்பமாக தேவன் நிற்க வைத்து கேள்வி கேட்க போவதில்லை. தனித்தனியாக நிற்க வைத்து கேட்பான்.
Salvation is personal. Accountability is personal. ரட்சிப்பு தனிப்பட்ட முறையில் தான் நடக்கும். கணக்கு கொடுக்க வேண்டியதும் தனிப்பட்ட முறையில் தான் கொடுக்க வேண்டும். God and me. It begins with God and me, ends with God and me. தேவன் நான். அப்ப இந்த God and me காக தாவே எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீங்க? நான் ஊழியர்களுக்கும் வாலிபர்களுக்கும் என்ன சொல்ல வேண்டும்? இந்த உலகத்துல சபைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கும்போது தேவன் எனக்கு 7 காரியங்களை சொன்னார். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி ஜெபித்து நாம் முடிக்கலாம். தேவன் நாமம் என்று சொல்லிய ஒரு வாழ்க்கையால் முக்கியமானது. அப்பதான் நாம் ஆழமாக வேரூன்றி இருக்க முடியும். அப்பதான் நாம் உயரத்தில் கட்டப்பட்டும் இருக்க முடியும். நாங்க கோயிலூரில் இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, எதிர்பார்க்க தேர்ட் டாலஸ்ட் பில்டிங் இல்ல செகண்ட் டாலஸ்ட் சம்திங் அப்படி சொன்னாங்க. டாலஸ்ட் சொன்னாங்க. டாலஸ்ட் அப்போனா டீப்பஸ்ட் அப்படி யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ நான் நினைச்சேன் டீப்பஸ்ட் என்ன ஃபவுண்டேஷன் இந்த பில்டிங்ல தான் இருக்கணும். அப்பதான் டாலஸ்டா போக முடியும். டால் பார்க்க டீப்பை பார்க்க முடியல. டீப் டால் பியூட்டிஃபுல்லா இருக்குது, டீப் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா டீப்பும் டாலும் பியூட்டிஃபுல்லா இருக்குது கிறிஸ்துவ வாழ்க்கையில தான். ஆமென். ஆதாரமா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். இப்ப இதுல வந்து 7 காரியங்களை கொடுத்தார் காலேஜில். ஒன்று Word of God. Number 1 is Word of God. For any born again Christian, தேவனுடைய வார்த்தை. ஒன்று என்ன? Word of God. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் மிகவும் முக்கியம். தேவனுடைய வார்த்தை மொழியானது, மாறாதது, பொய் மொழியானது, நித்தியமாய் இருக்கிற ஒரே ஒன்று தேவனுடைய வார்த்தை. Word of God. இரண்டாவது faith. தேவனுடைய வார்த்தை இல்லைனால் விசுவாசம் இல்லை. Without the word of God, you cannot build your faith. The faith is built upon the word of God. Without the revelation, you cannot have faith. If there is no revelation, no faith. தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் விசுவாசம் இல்லை. ஆகவே முதலில் தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது faith, விசுவாசம். மூன்றாவது ஜெபம். தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போது நாம் ஜெபிப்போம். Word of God, faith, prayer. நான்காவது ஆராதனை. ஜெபிக்கிறது வந்து கனெக்ஷன். தேவனோடு தொடர்பு கொள்வது தான் ஜெபம். ஜெபம் வந்து வெறும் vocabularies அல்ல, வார்த்தைகள் அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற தொடர்பு. எல்லாமே தேவனோடு இருக்கிற தொடர்பு. நான்காவது ஆராதனை. கர்த்தரோடு நெருங்க தேவனை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. When you are in the presence of God, when you are going nearer and nearer and nearer to God, there will be no big words coming out of our mouth except to fall down or pray and worship. அவரை ஆராதிப்போம். வார்த்தைகள் அல்ல, சாஸ்திரமாய் விழுந்து நாம் ஆராதிப்போம். நான்காவது. ஐந்தாவது, நாம் வந்து தேவனை துதித்து ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆராதித்து அவருக்காக நாம் அர்ப்பணிக்கிற நேரத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியத்தை கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஃபெலோஷிப். தேவனை ஆராதித்து கர்த்தருடைய ஜனங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஆறாவது கீழ்ப்படிவர்களாக இருப்போம். எதற்கு கீழ்ப்படிவு இருப்போம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். We will obey the word of God. How you will have faith? எப்படி நீங்க விசுவாசிக்க முடியும்? According to the word of God. How are you going to pray? According to the word of God. How are you going to worship? According to the word of God. How are you going to have fellowship? According to the word of God. How are you going to have obedience? According to the word of God. தேவனுடைய வார்த்தை நீங்க அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வீங்க. அதன் பிறகுதான் மிஷன் ஆர் மினிஸ்ட்ரி. ஏழாவது என்னங்க? மினிஸ்ட்ரி, ஊழியம். இப்படி எல்லாம் இருந்தால்தான் ஊழியமே பலனாயிருக்கும்.
Anything you do will be fruitful. Anything you do will prosper. Anything you do will be established. Anything you touch will be blessed. ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம், கீழே இருந்து ஆரம்பிக்கிறோம். ஊழியம், அப்புறம் கீழ்ப்படிகிறது, அப்புறம் ஃபெல்லோஷிப், அப்புறம் வர்ஷிப், அப்புறம் அப்படியே போயிட்டு கடைசியில் பைபிள் கத்துக்கலாம் அப்படின்னு அங்க போயிடுவோம். அந்த வாழ்க்கையில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. தேவனுடைய வசனத்துல ஆழ வளர வேண்டும் என்றால், உயர வளர வேண்டும் என்றால் வசனத்திலே நாம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் இவைகளில் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். The work of the Holy Spirit is to teach us, to build us, to guide us, to convict us. ஆவியானவருடைய வேலை என்ன? நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், நம்மை சத்தியத்தில் வழிநடத்துகிற ஆவியானவர், நம் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆவியானவர் இவைகளிலே நம்மை நடத்துவார். இப்படி நாம் நடக்கும் பொழுது நாம் வேரூன்றி இருப்போம், நாம் மேலேயும் வளர்ந்திருப்போம். தேவ சபையே, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு, கர்த்தரால் கட்டப்பட்டு, கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரங்களாகவே இருக்கிற மலேசியா தேசத்துல லட்சங்களும் கோடிகளும் கர்த்தப்பட்டமாக வரும்படியான கர்த்தர் கிரியைகளை செய்கிறோம். உலகத்திற்கு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகிற தேசமாக, எழுப்புதலின் தீயை சுமந்து கொண்டு போகிற தேவ பிள்ளைகளாக இந்த சபை கர்த்தரால் உருவாக்கப்படட்டும். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவனே, அருமையான இந்த சபைக்காக நமக்கு நன்றி உச்சம். இது தேவனுடைய மகாபெரிய திட்டத்தை நீங்கள் இந்த சபைக்குள்ளாக வைத்திருக்கிறீர்கள். லயனா விசுவாசத்தினாலே இந்த சபைக்குள்ள உங்களுடைய ராஜ்யத்தின் காரியங்களும், உங்களுடைய மகிமையின் காரியங்களும், உங்களுடைய வருகை குற்றம் பலத்தின் மேல் பலனடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, கர்த்தாவே பெருகி பரவி அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு சுவிசேஷத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு போய் காண்பிக்கிற ஒரு சபையாக நீர் ஆசீர்வதித்து நடத்தும். தேவனே, அருமையான ஊழியர், அவருடைய மனைவியர் கர்த்தருடைய ரத்தத்தின் கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். அவர்களாக கொடுத்திருக்கிறவருடைய வாஞ்சைகள், அவர்களாய் கொடுத்திருக்கிற நம்முடைய திட்டங்கள், உங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் ஏற்ற நாளிலே ஏற்ற சூழ்நிலையில நிறைவேறிக்கொண்டே இருக்கட்டும். அவரோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், சபை மக்கள், ஊழியர்கள், குடும்பங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த தேசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கட்டும். எல்லா துதி கனமகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. நல்ல கை தட்டுங்க எல்லாரும். அருமையான வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு 10 நிமிஷம் தான் நாம் எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அடுத்த திருவிழாக்கத்துக்கு நம்ம சொல்றாங்க, அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தை தான் நமக்கு போதுமானது. அவருடைய வார்த்தை நமக்கு நிறைவானது. அந்த வார்த்தையில நம்ம வேறுள்ளவர்களாக இருந்தால், எந்த புகழும் வந்தால், எந்த பிரச்சனைகள் வந்தால், எந்த துயரங்கள் வந்தால், எங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் அசைக்கப்படுவதே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வேகமா ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த வார்த்தையை கேட்கிற மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நம்பணும், அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு மட்டும் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது,
கண்களை மூடிக்கொள், கையை உயர்த்திக் கொள்ளுங்க. இப்ப பாருங்க, சொல்லுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். It's 2 minutes. We pass and Pastor Brother will pray for you. We're going to lift our hands and pray for you. Ini kami kami itu berkata cakap I kau. don't only pray for you. Nak lalu cakap pun I benar. just want to tell you something. ஒரு காரியத்தை சொல்லிருக்கிறேன். As Pastor said, 7 point. கர்த்தர் தேவ ஊழியர் சொன்ன 7 குறிப்புகளும் Without word of God, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் your faith can't be strengthened. உங்க விசுவாசம் பலப்படுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் Without the word of the Lord, விசுவாசம் பலனடையாது. faith cannot be strengthened. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் Without the word of God, ஜெபம் பலனடையாது. there is no power in தேவனுடைய prayer. வார்த்தை இல்லாமல் Without the word of God, ஆராதனை பலனடையாது. and devotion is not தேவனுடைய வார்த்தை accepted. இல்லாவிட்டால் Without the word of God, கீழ்ப்படிதல் there வராது. is no obedience. கீழ்ப்படியாமல் போன காரணம் And because of disobedience, வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. because there is no word of நாம் இந்த God, வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம். they obey. முற்றிலும் செயல்பட்டவராய் நாம் Victorious.
உனக்காக கர்த்தர் எதையும் செய்வார். God will do anything for you. அவருடைய வார்த்தையை நம்பினால் போதும். Is it not way to believe in the word of the Lord? அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகா சொல்றார். And Apostle Paul clearly says, நீங்கள் வார்த்தையில வேரோடு பிள்ளைகளாக இருக்க you வேண்டும். should be rooted in the word of the Lord. வார்த்தையில வேரோடு. As you go deeper and deeper rooted in the word of எந்த the Lord. ஆழத்துக்கு நீங்கள் போகிறீர்கள், As you go deeper in the word of the Lord, அந்த உயரத்துக்கு நீங்கள் பிரகாசிப்பீர்கள். begin to shine higher. அந்த உயரத்துக்கு நீங்கள் பிரகாசிப்பீர்கள். Begin to shine higher. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். I'm going to pray again. கண்களை மூடிக்கொள்வோம். Every eye closed. நம்ம ஜெபித்து முடிக்கிறவங்க ஆவியானவர் சொல்றதுனால சொல்றேன். And because the Spirit of God had instantly been அடுத்த 10 நாள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. and next 10 days it will be a great change. கவனிங்க பிள்ளைங்க பாருங்க, இப்ப ஊருக்கு செல்றவங்க பாருங்க. போன வாரம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. And last week the lady came. கோலகுமாரோடு வந்திருந்தாங்க. She came from KKB இவங்க நல்லா வந்துகிட்டே சொல்லிட்டு போனாங்க. and she cried and said 2 கிட்னி ஃபெயிலியர். that all the kidneys were failed. அழுதுகிட்டே போனாங்க. And she cried. நான் சொன்னேன், அம்மா நீங்க 2 கிட்னி ஃபெயிலியர் சொல்லி அழுதுட்டு போறீங்க. And I told you because of those kidneys you are crying. எப்போ உங்களுக்கு செக் அவுட் இருக்கு? When is the next checkup? அவங்க சொன்னாங்க எனக்கு வியாழக்கிழமை செக் அப் She ஆஸ்ட். said in coming Thursdays my checkup. நான் சொன்னேன் 2 கிட்னி ஃபெயிலியர் பக்கமா சொல்லிட்டாங்க. And I asked her, is the doctor confirmed that your both kidneys failed? அவங்க சொன்னாங்க கன்ஃபார்மா 2 கிட்னி சட்னியா மாறிடுச்சு. She said yes, Pastor, I have lost both my நான் kidneys. சொன்னேன் ஏசாவை நம்புறீங்களா? I asked them to believe in the Lord Jesus. இயேசுவை வார்த்தை நம்புறீங்களா? Do you believe in the word of the Lord Jesus? இயேசு வார்த்தை மாறாது. The word of the Lord will never change. இப்போது சொல்ற இயேசுவை Right நம்புறேன். now I say believe in the Lord Jesus. கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும். And then kidney will begin to function. செக் அப்க்கு போங்க. You can go back. 3 ரிப்போர்ட். In 3 reports. அந்த கொலம்பியா ஹாஸ்பிடல்ல 3 ரிப்போர்ட். The Columbia Hospital. அவனுடைய 2 ரிப்போர்ட். And 2 reports from the General Hospital. போயிடுச்சு. Then they confirmed that she had lost. She came in tears. போன வாரம் வியாழக்கிழமை நேத்து எடுத்த ரிப்போர்ட். And yesterday, நேத்து எடுத்த ரிப்போர்ட். what I was saying, ஃபங்க்ஷன் ஆக கிட்னி 2 கிட்னியும் ஃபங்க்ஷன் ஆகுது. hallelujah. ஃபங்க்ஷன் ஆகுது. 2 கிட்னி ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுது. It's not me. அவருடைய வார்த்தை The word of the Lord. இயேசு செய்கிறார். Jesus does நீ it. என்ன சூழ்நிலை வந்திருக்க தெரியாது. I don't know in what situation you are right I don't now. know in what situation you are here today. You may be in a situation in the ஒரே நாள்ல கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். God can do a miracle in a single day. இந்த நாட்களை ஆண்டவர் தூர்வாரம் பண்ண முடியும். Tonight God will descend for you. உன்னை நிந்தித்தவர், Those who oppress you, உன்னை உடைத்தவர், those who left with உன்னை you, ஏமாற்றினவர், those who cheated you, இந்த நாட்களில் எல்லாம் வரப்போகிறார். everything is going to change. உன் வியாதிகள் மாறும். Your disease will உன் change. சூழ்நிலை Your மாறும். situation will change. நான் ஆயிடுச்சு. This is past. நான் ஆயிடுச்சு. This is gone. தாமதம் ஆயிடுச்சு. It's been delayed. இனி நடக்காது. It will never take அப்படி place. யோசிக்காதீங்க. Never think that. இந்த மரத்தில் சொந்தமே அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. The miracle is on the way. இந்த மரத்தில் சொந்தமே அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. just need to bring the word. இந்த வார்த்தை நம்பினால் போதும். இந்த வார்த்தையை நம்புகிறவர், Those who believe in the word of the Lord, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர், those who hold the word of the Lord, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர், those who believe in the word of the Lord, இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியே போகாமல் even before you go out of the sanctuary, 24 hours I preach as a prophet of God they will think that I am விசுவாசிக்கிறேன். and a man of God, They will bring them the விசுவாசிக்கிறேன். son of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விடுதலை I விசுவாசிக்கிறேன். declare, நான் அறிக்கை செய்கிறேன். may the word of God தேவன் வார்த்தையானது will fulfill your life. Let that take place. He said, ரெண்டே நிமிஷம் தான். It's 2 minutes. 2 minutes தான். 2 நிமிஷம். சீக்கிரம் முடிக்க போறோம். I gotta end. முதல் 60 seconds. The first 60 seconds. நீங்க என்ன செய்ய போறீங்க? மக்கள் ரெண்டு மேல கை போட்டு I சொல்லுவாங்க. want you all to kneel beside. அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. You're going to pray for them. அவங்க